ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवत रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. எண்பதாவது நாம கிரமஹ அப்படிங்கிற நாமாவை அனுபவிக்கணும். அதுக்கு பட்டர் எடுக்கிறார், ஈத்ருஷயா நித்திய விபூத்தியா அத்தியந்த ஸ்வீதஹ கிரமஹ. இப்படி அளவற்ற நித்திய ஐஸ்வர்யத்தினால் எல்லாவற்றையும் வியாபித்து வளர்ந்திருப்பவர். அதாவது ரெண்டு விஷயங்கள் எடுப்பா. ஒன்று ஆகாசம், இன்னொன்று ராஜா. ஒரு ராஜாவுக்கு நியமன சக்தி உண்டு. A king can command. ஆகாசத்துக்கு வியாபிக்கிற சக்தி உண்டு. It can pervade. Pervading is the innate characteristic feature of space. அதே சமயத்தில் ராஜாவுக்கு நியமன சக்தி உண்டு, நியாமியத்துவம், கமாண்டிங் பவர் ஆர் ரைட். இதால அதை பண்ண முடியாது, அவரால் இதை பண்ண முடியாது அப்படின்பா. ஆகாசத்தால வியாபிக்க முடியுமே ஒழிய நியமிக்க முடியாது. ஸ்பேஸ் கேன் பர்வேட் பட் நாட் கமாண்ட். இதே ஒரு ராஜாவானவர் நியமிப்பர், கமாண்ட் பண்ணுவர், ஆனா அவரால் வியாபிக்க முடியாது. அதனால வியாப்திங்கிறதையும் லோகத்துல பார்க்கலாம் ஆகாசத்துக்கிட்ட, நியமன சக்தியை பார்க்கலாம் ராஜா கிட்ட. ஆனா வியாப்தி ராஜாவுக்கு வராது, நியமன சக்தி ஆகாசத்துக்கு வராது. ஆனா பெருமாள் ஒருத்தர் தான் ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்ணுவார். அவரால் நியமிக்கவும் முடியும் ராஜாவை போலே, வியாபித்திருக்க முடியும் ஆகாசத்தை போலே. அதனால the only one who can judiciously combine the art of pervading and the right to command is the Lord. அதனால அவர் கிரமமா இதை பண்றதுனால, கிரமம்னு சொன்னா இந்த இடத்துல நித்திய விபூதியில பண்றதுனால, நமக்கு சாஸ்திரம் ரெண்டு விபூதி சொல்லியிருக்கு. விபூதினா உடைமைன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சம்பிரதாயத்துல கொஞ்சம் காலக்ஷேபம் பண்ணிட்டாலும் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் சுலபமா அர்த்தம் தெரிஞ்சு போயிடும். விபூதின்னு சொன்னா எனி பொசெஷன் இஸ் விபூதி. அதாவது இப்ப நம்ம பொதுவா விபூதியான்னு கேட்டா நமக்கு வேற விபூதி தான் ஞாபகம் வரும். அதனால அந்த விபூதி ஞாபகம் இல்லை. சாஸ்திரத்துல விபூதி அப்படின்னு சொன்னா பொசெஷன் அப்படின்னு அர்த்தம். பெருமாளுடைய விபூதிகள் அப்படின்னு எடுப்பார் நம்மள ஈடுல, அவருடைய பொசெஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன் வாமனாவதாரத்தில் பகவான் வளர்ந்த கிரமத்திலே ஏன் தான் அவருடைய வேஷ்டி கிழியவில்லை? பெருமாள் வாமனாவதாரம் எடுக்கும்போது ஏன் அவர் வேஷ்டி கிழியலன்னு ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா அவர் வளர்ந்துட்டே போறார். வேஷ்டி கிழிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? பட்டு பட்டுன்னு பிரிஞ்சு நூல் நூலா கீழே விழுந்திருக்கணுமா வேண்டாமா? அதுக்கு நம்பிள்ளை சொல்றார், பெருமாள் வளர்வது போல் அவர் விபூதியும் சேர்ந்து வளரும். அவர் எப்படி வளர்றாரோ அவருடைய விபூதியும் சேர்ந்து வளரும். விபூதினா அந்த இடத்த வேஷ்டின்னு அர்த்தம். அதனால அவர் வளர வளர வேஷ்டியும் சேர்ந்து வளரும் அப்படிங்கிறார். அதனால விபூதிங்கிறது சாஸ்திரப்படி பொசெஷன். ஈவன் த ஹவுஸ் ஆஃப் த பகவான் இஸ் ஹிஸ் பொசெஷன். அதனால பகவான் இருக்கக்கூடிய பரமபதம்ங்கிறது அழியவே அழியாத விபூதி. அதனால நித்தியமா இருக்கிற விபூதினால அதுக்கு நித்திய விபூதின்னு பேர்.
எது நித்தியமா இல்லாமல், நித்தியமா இல்லைனாலே அந்த வார்த்தைக்கு அனித்தியம்னு பேர். எது நித்தியமா இல்லாமல் தோன்றி தோன்றி அழியுமோ, வருது இருக்கு அழியறது, வருது இருக்கு அழியறது, அந்த மாதிரி அனித்தியமா இருக்கோ அதுக்கு லீலா விபூதின்னு பேர். இந்த பூ உலகம்ங்கிறது லீலா விபூதி. அதனால்தான் ஆழ்வார் ஆழ்வார் திருநகரி பாசுரத்தை எடுக்கிறார். திருக்குறுகூர் பாசுரத்துல ஒன்னும் தேவும் உலகும் மத்தும் யாதும் இல்லாவன்னு நான் முகந்தன்னோடு உலகோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணிமாட நீடு திருக்குறுகூரதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே. ஒன்னும் தேவும் உலகும் மத்தும் யாதும் இல்லாவன்னு. எப்படி ஒரு காலம் இருந்ததுன்னா ஒன்னும் தேவும், நீ யாரெல்லாம் தெய்வம்னு சேவிக்கிறியோ அவள்லாம் ஒத்தருமே அப்ப இல்லையா. ஒன்னும் தேவும் உலகும் மற்றும் எதெல்லாம் நீ உலகம் நினைக்கிறியோ அதுவும் இல்லாத காலத்துல யாதும் இல்லாவன்னு, எதுவுமே இல்லாத அன்னைக்கு ஒரு நாள்ல நான் முகன் தன்னோடு உலகோடு உயிர் படைத்தான். அப்பதான் பகவான் நான்முகனை படைச்சார். நான்முகன் படைச்ச உலகத்தை படைச்சார். அந்த பெருமாள் எங்க இருக்காரு இப்ப பாருங்க. லோகம் இல்லாத நாள்ல பெருமாள், எந்த தெய்வமும் இல்லாத நாள்ல பிரம்மாவை படைத்து லோகத்தை படைத்தவன் எவன்? குன்னம்போல் மணிமாட நீடு, நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய குன்னம்போல் மணிமாட நீடு திருக்குறுகூரதனுள் ஆழ்வார் திருநகரியில நின்ன ஆதிப்பிரான் நிற்க, ஆதிப்பிரானான பெருமாள் இருக்க மற்றை தெய்வம் நாடிதிரே. இன்னொரு தெய்வத்தை போய் தேடி அலைஞ்சுட்டு போறேளே, உங்களை முட்டாள்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவேன் ஆழ்வார் கேட்கிறேன். அதனால அப்பேற்பட்ட பெருமாள் நித்திய விபூதிக்கு சொந்தக்காரன். நித்திய விபூதியான வைகுண்டத்தில் எல்லாவிடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய பெருமாளுக்கு கிரமஹான்னு பேர். ஏன்னா அவர் கிளீனா ப்ரொசீஜர் படி பண்றார். அதனால பல வாரத்துல இந்த சுமங்கலி பிரார்த்தனைன்னு பண்ணுவா. அதுக்கு சில பேர் மங்களி பூண்டுன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவா. சுமங்கலி பிரார்த்தனை எல்லாம் பண்ணும்போது யாருக்கு அது இலையை வச்சுட்டு பரிமாறணுமா, முதல்ல கண்ணாடியை வைக்கணுமா, ஆபரணத்தை வைக்கணுமா, போட்டோவை கொண்டு வைக்கணுமா, இதெல்லாம் நிறைய வந்துடும். அதனால எது நம்மாத்துல எது கிரமம்னு கேட்பா. ஏன்னா கிரமம் தெரியாமல் இருந்து யாராவது கிரமம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனால் பகவானுக்கோ தெரியும் எப்படி இருக்கணும் லோகம், எப்படி வியாபிக்கணும்னு. அப்படி தெரிந்த பகவானுக்கு கிரமஹான்னு பேர். அதனால கிரமாய நமஹா, கிரமாய நமஹா, கிரமாய நமஹா. அடுத்த திருநாமா 82வது திருநாமா. ஏன்னா நேத்து சாயங்காலம் 81 எடுத்து அனுத்தமஹா அப்படின்னு பேர். அதுக்கு ரொம்ப சுலபமான வியாக்கியானம் அமைச்சிருக்கார் பட்டர். அதஹா அனுத்தமஹா, அதனாலதான் அனுத்தமன் சொல்லியிருக்கார். அதை நிருசிம்மனை வச்சு பார்த்தோம். ஏன்னா நிருசிம்மனுக்கு உரிய ஒரு தனித்தன்மை அகட்டித கடனா சாமர்த்தியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க எங்கேயாவது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பீட்டாதிபதியா ஆறுது கூட வாய்ப்புண்டு. அதனால என்னன்னா அகட்டித கடனா சாமர்த்தியம். சாமர்த்தியம்னாலே எபிலிட்டின்னு அர்த்தம். ரொம்ப சாமர்த்தியம்னா அவருக்கு அது ஸ்மார்ட்னஸ். சான்ஸ்கிரிட்ல எபிலிட்டி சாமர்த்தியம். அதனால அகட்டித கடனா, சேராத ரெண்டு வஸ்துக்களை கடனங்களை ஒன்னா சேர்க்கக்கூடிய தன்மை. பகவான் ஒரு கையால ஹிரண்யனை கிழிக்கிறார், அதே கையால அதே சரீரத்துல ஒரு கண்ணால பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்றார். வருமா? ஒருத்தர் என்ன சொல்லுவார், பலார் பலார்னு 2 அடி போடுவார், அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிஞ்சு சாந்தமாகி அனுகிரகிப்பார் இல்லையா? இப்ப என்ன, இப்ப ஒருத்தர் கோவப்பட்டு இருக்கார், அப்ப போய் ஏதோ கேட்டு, இப்ப பாருங்க என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் இப்ப கோவமா இருக்கேன் அப்புறம் கேட்டுக்குங்க அப்படின்பா. இப்ப எதுவும் கேட்காதீங்க அப்புறம் கேளுங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, நீ கேட்கறதுக்கான பதில் அப்புறம் தான் கிடைக்கும், இப்ப கோபமான சமயத்துல கிடைக்காதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, அவளுக்கு கோபத்தையும் சாந்த குணத்தையும் ஒரே சமயத்துல காமிக்க தெரியாதுன்னு தெரியும். அதனால்தான் அவ தன்னுடைய அசாமர்த்தியத்தை சாமர்த்தியமா ஒத்துக்கிறா இல்லையா? அசாமர்த்தியம் சாமர்த்தியமா ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. அது பெருமாள் கிட்ட கிடையாது. யார்கிட்ட என்னென்ன காமிக்கணுமோ அதை ஒரே சமயத்துல காமிப்பார். அது தேசிகனால, தேசிகனை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. சொல்ற சட்டா படல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே. அட்டஹாசத்தோட பெருமாள் வரார். ஸ்புரத் கிருதி பரிஸ்புடத் ப்ருகுடி கேபி வக்த்ரே கிருதே. எப்படியெல்லாம் கிழிக்கிறதா சொல்றார். அந்த ஹிரண்யகசிபுடைய சரீரம் பகவானுக்கே கொஞ்சம் சேலஞ்சா இருந்தது.
ஏன்னா எடுக்கிறார், மீமாம்சமானஸ்ய சமுத்திதோக்ரதோ நிருசிம்மரூபஸ்ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத்கடாகேசர ஜும்பிதானனம் கராள தம்ஷ்டம். அன்னைக்கு யாரோ ஒருத்தர் கேட்டா தம்ஷ்டம்னா என்னன்னு. கராள தம்ஷ்டம், டஸ்க், வெள்ள வரக்கூடிய பல்லுக்கு தம்ஷ்டான்னு பேர். இந்த மாரியம்மன் கோயில் எல்லாம் பொருள்லாம் இப்படிலாம் காமிப்பா, தம்ஷ்டான் பேரு. கராள தம்ஷ்டம் கரவாள சஞ்சல ஸ்புராந்தி ஜிக்வம் புருகுடி முகோல்பணம் ஸ்தப்தோத்வகர்ணம் கிரிகந்தராத்புத வியாதாத்தனாசம் ஹனுபேத பீஷணம் அப்படின்னு எடுக்கிறார். அதனால பெருமாளுக்கு தம்ஷ்டாலாம் இருக்கு, இதர விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப எடுக்கும்போது சுகபிரம்மம் எடுக்கிறார். விரல்கள்லாம் பெருமாளுக்கு வஜ்ராயுதமா. வஜ்ரம்ங்கிற ஆயுதம் இந்திரன் கிட்ட இருந்தது. அந்த வஜ்ராயுதம் தான் பெருமாளுடைய நகங்களாம். இப்போ ஹிரண்யகசிபு சரீரத்தை கிழிக்கிறார் பெருமாள். கிழிக்கும் போது அவருடைய சரீரம் ரொம்ப திக்கா இருந்திருக்கு, பெருமாளுக்கே சேலஞ்சா இருந்திருக்கு. அப்ப என்ன பண்ணார் பெருமாள்? கதரிங்கிற க்ஷேத்திரத்துல 2 கையால கிழிக்க வேண்டாம், பல கைகளால கிழிக்கலாம்ங்கிறதுக்காக தான் பகவான் இங்க 8 கையோட காட்சி கொடுக்குறார். பார்த்தேன்னா அவ்வளோ ஒரு பார்ட்டா கிழிச்சுட்டே வர்றார். ஏன்னா பலாப்பழத்தை பல பேருக்கு இஷ்டம் சாப்பிட்றது, அதுவும் பலாப்பழத்தை கிரமமா சாப்பிடணும்னு வச்சுக்கோ. 80வது திருநாமா கிரமம். கிரமமா சாப்பிடணும்னா உரிச்சுட்டு கொட்டையை எடுத்துட்டு தேன்ல தோச்சி சாப்பிடணும். அது தனியா சாப்பிட்டா ருச்சிகரம் கிடையாது. அதனால தேன்ல தோச்சி சாப்பிடணும். அப்படி தெரிஞ்சவா தான் கிரமமா சாப்பிட தெரிஞ்சவா. ஆனா பலாப்பழத்தை சொலையா எடுத்து உரிச்சு கொடுத்து தேன்ல சாப்பிடுறதே பெரிய விஷயம் இல்லை. முதல்ல பெரிய பழம் இருக்கு பாருங்க, அதை வெட்ட தெரியணும். அது என்னன்னா கையில எண்ணெயத்தோட விட்டு தான் விட்டுவா. அதனால பல பேருக்கு அதெல்லாம் தெரியாது, சாப்பிடதான்னு நான் தெரியும். அதனால அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த கர்ணக்கிழங்க வெட்டுறது ஒரு சாமர்த்தியம் இருக்கு, பலாப்பழத்தை உரிக்கிறதுல வெட்டுறதுல ஒரு சாமர்த்தியம் இருக்கு. ஏன்னா பலாப்பழம்ங்கிறது பாட்டனியில இன்ஃப்ளாரசன்ஸ். கரெக்டா மேடம்? இன்ஃப்ளாரசன்ஸ்னு ஒரு ஃப்ரூட். அது என்னன்னா அது ஒரு டைப். எல்லா பூவும் சேர்ந்து ஒரு பழம் ஆயிடும். பலாப்பழம் பாருங்க தனித்தனியாவா சொலையாவா தொங்குறது, அதுக்கு இன்ஃப்ளாரசன்ஸ்னு பேர். சிலதுக்கெல்லாம் ஃபால்ஸ் ஃப்ரூட்னு பேர், சியூடோ கார்ப். சியூடோ தானே, அது ஆப்பிள் தானே, கேஷ்யூ. கேஷ்யூ முந்திரி இருக்கு இல்லையா, முந்திரியில வெள்ளை இருக்கு. நீங்க அதனால்தான் யாராவது இப்போ நான் இதை அசாமர்த்தியமா பண்ணிவிட்டா இவர் தான் சுவாமி தான் முந்திரி கொட்டை அப்படிங்க. இப்போ ஆப்பிள் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள்ல நீங்க வெட்டும் போது உள்ள ஹார்டா ஒரு போர்ஷன் இருக்கும், அதுக்குள்ளதான் கொட்டை இருக்கும். அந்த ஹார்ட் போர்ஷன் இருக்கு பாருங்க ஆப்பிள்ல, அதுதான் ஃப்ரூட். வெளியில நம்ம சாப்பிட்றோமே அது ஃபால்ஸ் ஃப்ரூட், அது ஃப்ரூட்டே கிடையாது. உள்ள இருக்கிறது தான் ஃப்ரூட். பாட்னில அதுக்கு சியூடோ கார்ப்னு பேரு. சியூடோ மீன்ஸ் எனிதிங் ஃபால்ஸ் லைக். ஸ்வைன்னா பிக் லைக், பொவைன்னா கேட்டில் லைக். அந்த மாதிரி சியூடோனா ஃபால்ஸ் லைக். அதனால்தான் சீதையுடைய இடுப்பு எப்படி இருக்குன்னு கேட்டார் கம்பர். பொய்யோ எனுமிடையாள் சியூடோ ஹிப் அப்படின்னார். ஏன்னா அது இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுற அளவுக்கு மெல்லிசா இருக்கான். அதனால பொய்யோ எனுமிடையாள். அது மாதிரி ஆப்பிள்ல இருக்கக்கூடிய ட்ரூ ஃப்ரூட் இஸ் இன்சைட். ஆனா நம்ம ட்ரூ ஃப்ரூட் தான் வெளில போட்டுடுறோம். நமக்கு எப்பவுமே ஃபால்ஸ் பார்ட் தான் பிடிச்சிருக்கு, பொய் தான் பிடிச்சிருக்கு. அதனால ஃபால்ஸ் ஃப்ரூட்டான வெளி இதை எடுக்கும், சியூடோ கார்ப். அந்த மாதிரி பெருமாள் வரார், நகத்தால கிழிக்கிறார், இவ்வளவு கையால கதிரி க்ஷேத்திரத்தை கிழிக்கிறார். இப்ப நன்னா வருங்க, நான் என்ன சொன்னேன், நிருசிம்மனுக்கு 81வது திருநாம அனுத்தமஹால அகடித கடனா சாமர்த்தியம்னு. சேராத 2 தன்மையை சேர்க்கிறது. ஒரே சமயத்துல கோபம், ஒரே சமயத்துல அனுகிரகம். ஒரு சமயத்துல கோபத்தை ஹிரண்யனை கிழிச்சு காமிச்சார், அதே சமயத்துல தாய்மை தன்மை எப்படி காமிச்சார்? பிரஹ்லாதனை பார்த்தார் கண்ணால, அவர் கண் பார்வையை கண்டே பிரஹ்லாதனுக்கு பசி தீர்ந்துடுதான். ஏன்னா பார்வையால பால சுரக்கிறார் பகவான். அதனால சட்டா பட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ்புடத் ப்ருகுடிகே பிவக்த்ரே கிருதே கிருபா கபடகே சரிந்தனுஜ டிம்பதத்தஸ்தனா அப்படின்னு எடுக்கிறார். அதனால பெருமாளுக்கு அகடித கடனா சாமர்த்தியம் இருக்கு. 81வது திருநாமம். 82வது திருநாமா துராதர்ஷா அப்படின்னு எடுக்கிறார். துராதர்ஷாக்கு அர்த்தம் சொல்றார், காம்பீரியாதிசயேன
அம்போதி வதனபி பவனீயா, கடல் போல் ஆழ்ந்திருப்பதால் கலக்க முடியாதவர். கலக்க முடியாதவர் அப்படின்னா என்ன சுவாமின்னா, பகவானுடைய மனசுங்கிறது ரொம்ப ஆழ்மையான மனசா. சில பேர் சொல்லுவா, மனுஷால பார்த்தாலே அவர் ரொம்ப அழுத்தம் சுவாமி, என்னன்னே தெரியல, எவ்வளவோ சொல்லியிருக்கோம் கேட்கவே அழுத்தம். அந்த அழுத்தம்னா என்னன்னா, இவர் என்ன சொன்னாலும் மசிய மாட்டார்னு அர்த்தம். அது மனுஷாளுக்கே அந்த அழுத்தம்னு ஒண்ணு இருக்கும் போது பகவானுக்கு இருக்காதா? கலக்க முடியாதவர் அப்படின்னு அந்த இடத்துல எடுக்கிறார். கலக்க முடியாதவரானபடியால் பகவானுக்கு துராதர்ஷான்னு பேரு. துராதர்ஷாய நமஹா, துராதர்ஷாய நமஹா, துராதர்ஷாய நமஹா. மூணாவது, அதாவது 83வது திருநாமா கிருதஜ்ஞஹா. கிருதஜ்ஞஹானா சம்ஸ்கிருதத்துல கிரேட்ஃபுல்னு அர்த்தம். சிம்பிள், ரொம்ப கிருதஜ்ஞரா இருக்கார். அடியேன் கிருதஜ்ஞனா இருக்கிறேன், கிரேட்ஃபுல்லா இருப்பேன். அடுத்தது எடுக்கிற கிருதார்த்தனா இருக்கேன்னு சொல்லுவா அடிக்கடி நிறைய பேர். அடியேன் கிருதார்த்தனானேன். கிருதார்த்தனா இன்டெட்டட். அந்த இன்டெட்டட நம்ம கிரேட்ஃபுல்ங்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த கிருதஜ்ஞஹாங்கிற வார்த்தை ஒரு இடத்துல வருது. எங்க மேடம்? சஹஸ்ரநாமத்துல வருது. இருக்கட்டும், கிருதஜ்ஞஹா எங்க வருது? ட்ரை பண்ணுங்க. ராமாயணம் கேட்டவாளுக்கு இது ஞாபகம் வந்துடும். ஞாபகம் வச்சுட்டு இருக்கார் ராமர். அது எங்க வருது ராமாயணத்துல? பாருங்க, அதுதான் அவர் சொன்ன 16 குணத்துல வந்துடுது. கோனஸ்வின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோயுக்தः தர்மபூதேஷு கோஹிதः. எங்க ஆச்சாரியன் காலக்ஷேபம் பண்ணும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு சொல்லுவார். அந்த காலத்திலெல்லாம் காலக்ஷேபம் பண்ணும்போது, உபன்யாசம் பண்ணும்போது இந்த ஸ்லோகம் சொன்னா கேட்கிறவாள்லாம் கூட சொல்லுவாளாம். கோனஸ்வின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யः திருடவ்ரதः சாரித்ரேண ச கோயுக்தः தர்மபூதேஷு கோஹிதः வித்வான் கः சமர்த்தஸ்ச கश्चैक பிரியதர்ஷனः ஆத்மவான் கோஜித க்ரோதः. நன்னா கவனிங்கோ, ஆத்மவான் கோஜித க்ரோதः. நன்னா கவனிங்கோ, ஆத்மவான் கோஜித க்ரோதः. ஏன் சுவாமி சொன்னேன்? ஏன் ஆத்மவானுக்கு அப்படி சொல்றேன்? அடுத்த நேம் வருது இல்லையா? அதுல வருதே அனுத்தமதுராதர்ஷா கிருதஜ்ஞ வந்துடுதே, ஆத்மவான் வந்துடுதே. பாருங்க, ராமாயணத்தின் கரெக்டா எடுக்கிறார் பீஷ்மர். பீஷ்மர் ராமாயணம் படிச்சிருக்காருங்கிறது தெரிகிறது. அதனால கிருதஜ்ஞஹான்னு வருது இல்லையா? கிருதஜ்ஞஹா ராமர் அதுதான் சம்பத் சுவாமி சொன்னதுதான் பட்டர் எடுத்திருக்கார். இல்ல பட்டர் சொன்னதுதான் சம்பத் சுவாமி சொல்லியிருக்கார். அவர் சொன்னதை சொன்ன சுவாமி, நீ இது எத்தனையோ கேட்டிருக்கீர். பகுதா ஸ்ரோதவ்யா பகுபிய ஸ்ரோதவ்யா. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கள், நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கள். அதனால நீ சொல்றது சத்தியமா தான் இருக்கும். சம்சாரிணாம் ஆனுகூல்ய லவம் ஜானாதீதி கிருதஜ்ஞஹா. சம்சாரிணாம்னா யாரு? சம்சாரிணாம்னா யாரு? நம்மளாம் தான் சம்சாரிகள். சம்சாரம் அப்படின்னா தமிழ்ல வரக்கூடிய சம்சாரம். என் ஜம்ஜாரம், என் பொஞ்சாதி, அந்த பொஞ்சாதி சம்சாரம் கிடையாது. சம்சாரிணாம்னா பிறந்திருக்கவாள்னா சம்சாரிகள். பிரமாதம் அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல கேர்லெஸ்னஸ். பிரமாதமா இருந்தது உங்க உபன்யாசம்னா கேர்லெஸ்ஸா இருந்ததுன்னு அர்த்தம். ஏன்னா தமிழ்ல பிரமாதம்னு ஒரு வார்த்தையே கிடையாது. நன்றாக இருந்தது, நன்றாக இருந்தது உங்கள் சொற்பொழிவு அப்படின்னா தமிழ்ல சொல்லுவா. தமிழ்ல போய் நீங்க பிரமாதமா இருந்ததுன்னு சொல்லிட்டேன்னா நீங்க ரொம்ப மறந்து விட்டேள் அப்படின்னு அர்த்தம். அதனால இப்ப பாருங்க, உபன்யாசம்னு நிறைய பேர் சொல்லுவா பிரமாதமா இருந்தது. நான் ஒன்னொன்னா யோசிக்கணும், எத்த மறந்தேன் எத்த விட்டேன். அதனால சம்சாரினாம்னா பிறந்திருப்பவர்கள் எல்லாரும் சம்சாரிகள். சம்சாரினாம் ஆனுகூல்ய லவம் ஜானா. லவம்னா என்ன? லவணம்னா தான் உப்பு. லிட்டில். லவம்னா லிட்டில்.
ஏன்னா லவலேஷம், லவலேஷம்னு சொல்றோம் இல்லையா, லவம்னா ரொம்ப குறைச்சல்னு அர்த்தம். அதனால சம்சாரினாம் ஆனுகூல்ய லவம், பெருமாளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு காரியத்தை கொஞ்சமா யாராவது பண்ணா கூட பகவான் ஜானாதி இதி கிருதஜ்ஞா, ஞாபகம் வச்சுருப்ப. அதுதான் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் வித்தியாசம். இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நாட நன்மையும் செய்து விடல். சின்னதா யாராவது பண்ணா, ஒரு விஷயம் பண்ணா கூட அவளுக்கு நல்லது பண்ணு, கெடுதல் பண்ணாலும் அவளுக்கு நல்லது பண்ணு. இன்னொரு இடத்த வள்ளுவர் எடுக்கிறார். வள்ளுவர் சொல்லாத விஷயமே கிடையாது. ஆனா எங்க ஊர்ல வந்து வள்ளுவர் போட்டோ வந்து பஸ்ல போட்டு வச்சிருப்பான். திருமண் இருக்காது, ஒண்ணு இருக்காது, சும்மா அவர் உட்காந்துட்டு தனியா ஒரு தாடி வச்சுன்னு ஒரு சுவாமி. வள்ளுவர் ஒரு பெரிய பரம வைஷ்ணவர். அவர் மயிலாப்பூர்ல வாழ்ந்தார் வைஃப் வாசுகியோட. வைஃபும் ரொம்ப சப்போர்ட்டிவ் வைஃப், ஹஸ்பண்டும் ரொம்ப நல்லவர், பரம வைஷ்ணவர். ஆனா எங்க ஊர்ல வைஷ்ணவர்னா ஒத்துக்க மாட்டார். அதனால அவர் தலையை மொட்டை தலையா வச்சிருப்பார். ஆனா அவர் ஆரம்பிக்கும் போதே ஆகார முதர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அதை ஒத்துப்பா. அந்த திருக்குறளை ஒத்துப்பா. ஆனா திருக்குறள்ல ஆதி பகவன் சொல்லியிருக்காரே அதை ஒத்துக்க மாட்டா. சரணாகதி பத்தி சொல்றார். பிறவி கடலை நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார் சேர்ந்து. சரணாகதி பண்ணாம ஒருத்தனுக்கு வாழ்க்கையில மோட்சமே கிடையாதுங்கிறார் வள்ளுவர். அவர் தான் நம்மாழ்வார் காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஆச்சாரியன், பெரிய வைஷ்ணவ ஆச்சாரியன். அதனால கிருத்தஜ்ஞா, லவலேஷம் யாராவது பண்ணாலும் பகவான் ராமர் ஞாபகம் வச்சுட்டு இருப்பார். சரி, ராமர் எந்த இடத்துல ஞாபகம் வச்சுட்டார் ராமாயணத்துல? இப்போ உங்கள் சாய்ஸ், கொஞ்சம் ஓப்பனா விட்டாதான். எல்லாத்தையும் நானே என்ன சுவாமி பேசிட்டு இருக்கு. 2-way சிஸ்டம், இன்டராக்டிவா இருந்தா தானே உங்க பிள்ளைகள்லாம் போய் ஐவி லீக் ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு வரா. இன்டராக்டிவா இருந்தா தானே நல்லா இருக்கு. ஒருத்தரே பேசிட்டு இருந்தா ஐ மே அஸ்யூம் தட் பீப்புள் அக்செப்ட் வாட் எவர் ஐ சே. அதனால ராமர் கிருத்தஜர். ஓகே, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. படகு. ஆமா, குஹப்பெருமான் வந்து படகால கடந்து விடுறாரு, அதானே சொல்றேன். அதாம்மா. இப்போ நீங்க வந்து to prove that Rama is grateful, you are giving that episode இல்லையா? ராமரை குஹன் வந்து நதியில கடந்து விட்டான், அததானே சொல்றேன். ஜட்டாயுவை வச்சு எப்படி கிரேட்ஃபுல்னஸ் வரும்? காரியம் பண்ணார். அதாவது வந்து ஜட்டாயுவுக்கு காரியம் பண்ணார் பகவான். நகைய வந்து சீதை கீழே தூக்கி போட்டா. ஆஞ்சநேயர் வந்து இவ்வளவு சீதையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா கட்டி பிடிச்சுக்கிறார். அதுல கிரேட்ஃபுல்னஸ் எங்க? அணிலுக்கு தடவி விடுறார், அதனால 3 கோலம் போட்டு விடுறார். ஓகே, அணிலுக்கு போட்டு விடுறார். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன். இதெல்லாம் ஒரு டிஸ்கஷன் தான். நீங்க சொன்னது கரெக்ட் தான், எல்லாரும் ஜட்டாயு இன்சிடென்ட்டோ கரெக்ட், எல்லாம் கரெக்ட். சும்மா இப்படி கேட்கிறேன், தாட் ப்ராசஸ் தான் ஆஷா மேடம். இப்போ வந்து நீங்க எனக்கு இங்கேருந்து வந்து எனக்கு ஒரு ஒண்ணுமே இல்லை, என் லேப்டாப்புக்கு ஒரு சார்ஜர் வேணும். ஓகே, சார்ஜர் இங்கே கதிரில எங்கேயுமே கிடைக்கல. நீங்க என்ன பண்றீங்க, இங்கோ சுவாமின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு ஹிந்துப்பூர் போயிட்டு அங்க ஒரு கடையில சார்ஜர் வாங்குறேன், எடுத்துன்னு வரணும். பஸ் ஸ்ட்ரைக், நீங்க வரதுக்குள்ள பஸ் ஸ்ட்ரைக், நடந்து வரேன். அப்புறம் என்கிட்ட சார்ஜர் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு சார்ஜருக்கு பணமும் கொடுக்கல, நீங்க போயிட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் பண்ணல. நான் கையை குலுக்கிட்டு ரொம்ப தேங்க்யூ ஆஷா மேடம்னு சொன்னா இது சாமர்த்தியமா கிரேட்ஃபுல்னஸ் தான். பாவம் ஹனுமார் வந்து எங்கெங்கயோ 3 கடல்லாம் தாண்டி வால் எல்லாம் நெருப்பு பட்ட வந்தோடனே என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க வாங்க கட்டி பிடிச்சுக்கிறேன், இதுதான் எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டார் அவர். அதாவது அவளுடைய எண்ணம்ங்கிறா. ஓகே, அப்புறம் இல்ல நான் எதுக்கு இதெல்லாம் டிஸ்கஷன் எடுக்கிறேன்னா, இதெல்லாம் நான் பிற்காலத்தை இன்சிடென்ட்டா கொடுத்தா உங்காத்து குழந்தையே கேட்கும் என்ன கேள்வி. சரி, சஞ்சீவினி எடுத்துன்னு வந்தார், அதுக்கு பிரத்யுபகாரம் என்ன? கிரேட்ஃபுல்னஸ் ராமருக்கு இருந்தது. அதுக்கு சில இன்சிடென்ட்ஸ் சொன்னா, ஹனுமார் போயிட்டு வந்தார், கட்டி பிடிச்சுண்டா. ஓகே, ஃபீலிங்ஸ் அது எக்ஸாக்டா கிரேட்ஃபுல்னஸ் வராது,
பட் அவருடைய ஃபீலிங்கை வெளிப்படுத்தினார். வாடாப்பா உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன். சபரி மோக்ஷம். சபரி இதுல என்னன்னா சபரி மோட்சத்தை பெருமாள் மோட்சமே கொடுக்கலாங்க. சபரி மோட்சத்துக்கு சாட்சியா இருந்தார். சபரி மோக்ஷ சாட்சி பூத. ஜட்டாயுக்கு ஓகே, அது கிட்டத்தட்ட வந்துடுது. ஜட்டாயு வந்து இவ்வளவு சீதைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணதுனால ராமரே வந்து பெரியாள். அந்த காலத்தை ராமர் இப்போ வந்து மன் கி பாத் மோடி அட்ரஸ்ட் ஜியா கான் ஆஃப் முசாஃபர் நகர்னு சொன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய ராமர் மாதிரி இருக்கிற பேர் ஒரு ஜட்டாயுக்கு உட்காந்து காரியம் பண்ணிட்டு, இப்போ ரோட்ல எவ்வளவோ நாய் போயிருக்கு, அதுக்கெல்லாம் உட்காந்து நம்ம காரியமா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஜட்டாயுக்கு பெருமாள் பண்ணது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த காலத்துல அது ஒரு பெரிய சக்சஸ். விபீஷண சரணாகதி அது பகவான் ராமருடைய கிரேட் கிராட்டிடியூடுக்கு எப்படி ஸோ இப்போ விபீஷணன் மட்டும்தான் சீதைக்கு சப்போர்ட்டிவா பேசியிருக்காரு. நம்ம வைஃப் லங்கால இருக்கும்போது தனியா இருக்கும்போது இப்போ வந்து நிறைய பேர் வைஃபை மட்டும் அமைச்சிருவா யாத்திரால. அப்புறம் அந்த மாமா எங்கேயாவது வந்து பார்த்துட்டோம்னா எங்களெல்லாம் பார்த்து சொல்லுவார், ரொம்ப தேங்க்ஸ் சுவாமி, எங்கள் ஒய்ஃபை ஜாகிரதையா பார்த்துட்டு இல்லைமா, உங்க ஒய்ஃப் தான் என்ன பார்த்துட்டா, அதனால அப்படின்னு சொன்னா அது ராமர் வந்து என்ன பண்ணார், விபீஷணன் வந்து ஹெல்ப் பண்ணதுனால ரங்கநாதரே தூக்கி கொடுத்து விட்டார் விபீஷணனுக்கு. ஓகே, கிராட்டிடியூட் காமிச்சார். அப்பா வெரி குட். நான் உபன்யாசத்தை யூஸ் பண்ணிப்பேன் சுவாமி. சரி, அதனால வந்து அதை கூட படிச்ச பையனை ஞாபகம் வச்சுட்டு ராமர் வந்து துருபதன் பண்ண மாதிரி பண்ணல. துருபதன் கிட்ட துரோணர் போறாரு, ஐ வாஸ் யுவர் கிளாஸ்மேட் சொன்ன போது ஐயோ நான் மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இல்லாம கட்டி பிடிச்சுட்டார். நல்ல ஞாபக சக்தி இருக்கு ராமருக்கு. அப்படி ஓகே, வெரி குட். அப்புறம் அப்பா சொன்ன வார்த்தையே அதாவது அப்பா சொன்ன வார்த்தையை மீறாத அதை கடைபிடிச்சார். பித்ருவாக்கிய பரிபாலனம் வெரி குட் ஹேபிட். ஆனா அது கரெக்டா கிராட்டிடியூடுக்கு வராது. சி கிராட்டிடியூட் ஆமா. சோ பாதுகை வந்து வராதே, வந்தா வாங்கினாலும் வரா, போனாலும் போறா. பட்டாபிஷேகம் நடந்தது. ஆனா இப்ப அது பாதுகையுடைய பெருமை தானே, ராமர் பெருமை இல்லையே. வாலிவதத்துல எப்படி சுக்ரீவனுக்கு சத்தியம் பண்ணினதுனாலதான் வாலிய கொல்றார். அது மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU. உன் பத்னி தொலைஞ்சிருக்கா, என் பத்னி தொலைஞ்சிருக்கா, உன் பத்னியை நான் மீட்டு கொடுக்குறேன், என் பத்னியை நீ மீட்டுத்தா. அது நம்ம புட்டினோட போடக்கூடிய டீல். அது அவருடைய நல்ல தன்மை சுவாமி. அது கிராட்டிடியூட். சி கிராட்டிடியூடுங்கிறது இன்னார், அதாவது நீங்க ஒரு சின்ன காரியம் பண்ணா கூட நீங்க இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், நாளைக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு உபன்யாசத்தை பாக்குறேன், சுவாமி நீங்க உபன்யாசத்துல சொன்னேளே, ஆமா சுவாமி நான் சொன்னது உங்க மெசேஜ் தான் வச்சு சொன்னேன், தேங்க்யூ சுவாமின்னு சொல்றேன்னு வச்சுங்கோ. இது நன்றித்தன்மை ஒண்ணும். இல்லாட்டா நான் வந்து சொல்றேன், வாட்ஸ்அப்பா நீங்களா சொன்னேன், இதுல சுவாமி நான் காலக்ஷேபம் பண்ணி கேட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டேன் நானு. அது கிருத்தக்ஞன், அன்கிரேட்ஃபுல். சான்ஸ்கிரிட்ட தெரிஞ்சுக்குங்கோ. கிரேட்ஃபுல்னா கிருத்தக்ஞன், அன்கிரேட்ஃபுல்னா கிருத்தக்ஞன். ரொம்ப ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். யாராவது உங்களை பார்த்துட்டு கிருத்தக்ஞனா இருக்கேள் அப்படின்னா நீங்க வந்து கிரேட்ஃபுல் நினைச்சுட்டோ ஓ தேங்க்யூ சுவாமின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க, அவர் உங்களை அன்கிரேட்ஃபுல்ங்கிறார். இல்ல அது சுபாஹு மாரீச்சன் வரும்போது மாரீச்சனை கொல்லாம விடுறார். அது ராமருடைய
ஒரு சின்ன மிஸ்டேக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ராமருக்கு எப்பவுமே மிச்சம் வைக்கிறது ஒரு கெட்ட பழக்கம். சரி, அது அவருடைய கிரேட்னஸ். அதாவது வந்து ராவணா, இன்னைக்கு உங்ககிட்ட ஆயுதம் இல்லை, அதுக்காக நான் உன்னை வதம் பண்ண மாட்டேன், இன்று போய் நாளை வா. சரி, அதான் நிறைய நிறைய சொல்லியிருக்கேன். இது ஜட்டாயு இன்சிடென்ட், நம்ம ஹனுமார் இன்சிடென்ட், கைகேயி அதான் என்ன இன்சிடென்ட், என்ன இன்சிடென்ட் சொல்லுங்க. அது சுவாமி, இப்போ நீங்க வந்து இன்னைக்கு வந்து இப்போ மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்க வந்து என்ன எல்லாரும் சாப்பிடலாம், நீ தானே உபன்யாசம் சொல்லி படுத்தின, நீ சாப்பிடப்படாதுன்னு விரட்டி அமுச்சுடுறேன். கஸ்தூரி மேடம் ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு, நான் ஒன்றும் டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு வெளில வந்துடுறேன். ஒருவேளை உங்களுக்குலாம் சாப்பிட்டு கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகுதுன்னு வைங்க, பார்த்தேடா நான் சாப்பிடாதேன்னு சொன்னதுனால தானே நீ வந்து சாப்பிடாம இருக்க, ஸோ யூ ஹவ் டு பி கிரேட்ஃபுல் டு மீன்னு சொல்ல முடியுமா? நீங்க ஒரு எண்ணத்துல சொல்லிவிட்டு, இவன் நான் சொல்றது புரியுறதா? கைகேயி தம் பிள்ளை ஆளணுங்கிறதுக்காக ராமர் அனுப்பிச்சுட்டு ராவணன் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு கைகேயி தான் காரணம்னு ஆகாதே. கரெக்டா நான் சொல்ற இன்சிடென்ட் புரியுறதா? சரி, இப்போ ஒரு உங்களுக்கெல்லாம் ஒரு சீக்ரெட் சொல்றேன். ராமாயணத்துலேன்னு இது கோவிந்த ராஜ்யத்துல எங்க ஆச்சாரியன் காலக்ஷேபத்தில் எடுப்பார். இது ரொம்ப சீக்ரெட். சியாக்கார் ராம் சீரியல் எடுக்கிற வாழ்க்கை அது தெரியாது. அதனால இது என்ன ஒரு சீக்ரெட்னா, சித்திரக்கூடம்னு ஒரு இடம் நமக்கு சம்பிரதாயத்துல வந்து திருச்சித்திரக்கூடம்னு பேரு சிதம்பரத்துக்கு. ஆனா இந்த சித்திரக்கூட் வந்து நம்ம மத்திய பிரதேஷ் கிட்ட பார்டர்ல இருக்கு. நாங்க போன யாத்திரையில போயிட்டே இருந்து போய் சேவிச்சுட்டு வந்துட்டோம் சித்திரக்கூட்டம். அந்த சித்திரக்கூட்டத்துல அழகான மலை கிட்ட ஃப்ளைட் மோட்ல போட்டேளா, அதனால அழகான அந்த மலை சாரல்ல அப்படியே அருவிகள்லாம் கொட்டுறது. இப்போ பெஞ்சல கொண்டா போறோமே பெனிசுலாங்கெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ்லாம், வாட்டர் இருக்கான்னு கேட்காதீங்க, வாட்டர் ஃபால் உண்டு. நீங்க எங்கேயாவது போய் ஆர்டர்னு சொல்லி போயிடாதீங்க, அப்புறம் வாட்டர் ஃபால்ல ஃபால் ஆயிடுவேன், ஜாகிரதை. அதனால பாசி தூர்த்து கிடந்த பெனிசுலா, அதனால நிறைய பாசி பிடிச்சிருக்கோம், நம்மளதே பெனின்சுலா தானே. அதனால அந்த இடத்துல சித்திரக்கூட்டத்துல இருக்கார் ராமர். ராமருக்கு கொஞ்சம் பிரைவேட் மூமெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சார் லக்ஷ்மணர். எப்ப பார்த்தாலும் நம்மளும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசும்போது நம்மளும் கூடவே இருந்தா எப்படி இருக்கும்? ஏதோ தான் உர்மிளையோட வரலைங்கிறதுக்காக வைத்தறிச்சல்ல உட்காந்து நடுவுலயே உட்காந்து இருக்கக்கூடாது. நான் உர்மிளையை விட்டுட்டு வந்திருக்கேன், நீர் உட்காந்து என்ன பத்னியோட பேசுறது, ஐ வில் சிட் இன் பிட்வீன் த டூ அப்படின்னு உட்கார மாட்டார். நல்ல எண்ணம் அதுதான். உயர்ந்தவர் மேல்மக்கள் மேல்மக்களே, வாழ்ந்து கெட்டாலும் மேல்மக்கள் மேல்மக்களே. அதனால இவர் மேல் மகனா இருந்தபடியால், மேல் மக்கள் மேலா இருந்தபடியால் லக்ஷ்மணன் என்ன பண்றார், நான் கொஞ்சம் காட்டுக்கு கிளம்புறேன்னு போறார். அப்போ சீதையும் ராவனும் ஷார்ட் விட்டான். நன்னா ததியாராதனை, நன்னா வந்து சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு சப்ஜி. ஏன்னா அதெல்லாம் தானே அவளுக்கு. சீதை நோஸ் ஒன்லி நார்த் இந்தியன் குசின் சுவாமி. அவளுக்கு உட்காந்து புளியோரை தேய்சா அதெல்லாம் தெரியாது. அவள் ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும். அதனால அழகா சப்பாத்தி சப்ஜி, சாத்விக் சப்ஜி பண்ணி ராமர் போட்டிருக்கா. ஏன்னா ராமர் வந்து காட்டுல இருக்கும்போது நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால சாத்விக் சப்ஜி போட்டு சாப்பிட்டுருக்கா. 2 பேருக்கும் தூக்கம். ஆனா ராமருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியே வரும். நிறைய பேருக்கு என்னன்னா, சாப்பாடு சாப்பிடும்போது கடைசி வாயிலேயே கொரட்டை விட ஆரம்பிச்சிருவா. ஜீர்ண சக்திங்கிறது அப்படி அவளுக்கு மேலோங்கி நிற்குது. குளுக்கோஸ் லெவல் ஏறி தூக்கம். ராமருக்கு தூக்கம். அழகா சீதையுடைய மடியில தலையை வச்சு படுத்துட்டு இருக்காரு. சீதா அப்படி கோதி விடுறா, அழகா இருக்க முடி கோதி விடுறா. அப்பதான் வால்மீகி எடுக்கிற சுகசுப்த பரந்தப ஸ்ரீமான். பெருமாள் படுத்துன்னு இருக்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இப்ப பஸ்ல இவ்வளவு பேர் தூங்கின்னு வரும். தூங்காதவா நம்மள போட்டோ எடுத்தான்னு வச்சுக்கோ, இதை விட ஒரு அசிங்கமா ஒரு மூஞ்சி இருக்கவே இருக்காது. ஆன்னு போட்டு பரட்ட தலை, அப்படியே வாயில ஜுள்ளு, கண்ணில் புளிச்ச ஒரு கொரட்டை சத்தம், அதோட கூட நாதம். ஷோபில்லு சப்தஸ்வர ஷோபில்லு, சப்தஸ்வரமா வந்தாலாவது தேவையில்ல, அபஸ்வரம் அப்படி வருது. ஆனா ராமர் தூங்கும் போது நல்லா இருக்கும், கோதி விட்டு. அப்பதான் ஒரு காக்கா, ஹூ இஸ் திஸ் காக்கான்னா அது ஒரு தேவன் தான், அசுரன் கிடையாது. ஆனா புத்தி அசுரத்தன்மை. நல்ல ஃபேமிலியில பிறந்திருக்கான். ஆனா அவ அப்பா குணம் கொஞ்சம் வந்துருது. அப்பா யார் அப்படின்னா இந்திரன். பாருங்க, நல்ல ஜென்ரல் ஃபேமிலி ட்ரீ. ஆனா அப்பா இப்படி இருந்தா பிள்ளையும் இப்படி இருக்கு பாருங்க. அதனால அப்பா வந்து எஃப்ஐஆர் நிறைய இருக்கு அவர் மேல.
பிள்ளையாவது நன்னா வந்திருக்கலாம் இல்லையா? ஹிரண்யகசிபு பிள்ளை பிரகலாதன் நன்னா தானே வந்தது, சமத்தா உள்ள கதிரியில நின்று இருக்கு பாருங்க பக்கத்துல, பெருமாள் பக்கத்துல. அப்படிதான் நிக்காமல் இந்த பிள்ளை என்ன பண்ணி எடுத்து காக்கா ரூபத்துல வந்துடுச்சு. அது டிஸ்கைஸ், அதால ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க முடியும். காக்கா ரூபத்துல சீதையுடைய மார்பு, அந்த காலத்துல பிளவுஸ் எல்லாம் கிடையாது இல்லையா? நம்ம சீரியல்ல தான் பிளவுஸ் காமிக்கிறான், டிசைனா சவ்யசாச்சி பானர்ஜி எல்லாம் பண்ணினது. ஆனா அந்த காலத்துல பிளவுஸ் எல்லாம் இல்லாதபடியால் மார்பை போய் அழகால குத்தி எடுத்து. சீதையுடைய ஸ்கின் ரொம்ப டெண்டரா இருக்கும், ரொம்ப டெண்டரா இருக்கும். அப்போ சீதையால இந்த வலி தாங்க முடியல, அப்படியே ரத்தம் பீரிட்டின்னு வருது, உடம்பெல்லாம் ஷிவரா இருது. ராமர் என்னவோ நம்ம காட்மாண்டுல இருக்க மாதிரி இருக்கு, அப்படி 6.3 ரெக்டர் ஸ்கேல்ல ஆடுறது. அவர் எழுந்து பார்த்தா சீதையுடைய மார்பிலேருந்து அழகு இருக்கு, அவ புடவை எல்லாம் ரத்தமா இருக்கு. யார் இதற்கு காரணம்? நம்மளால என்ன பண்ணுவோம், நம்ம மாத்த குழந்தை விழுந்துருன்னு வச்சுக்கோ, ஏன்டா எப்படி விழுந்தேன்னு கேட்போம். அது விழுந்துதான் காமிக்கணும் இன்னொரு வாட்டி எப்படி விழுந்தேன், அதான் விழுந்து பிடித்தே. ராமருக்கு புரிஞ்சுக்கிற சக்தி உண்டு, அதாவது சாமர்த்தியம்ங்கிறது அவளுடைய ஆக்ட்ஸ்ல தெரியும். ராமர் என்ன பண்ண, டக்குன்னு சுத்தி பார்த்தார், யாரோ ஒருத்தர் தான். அப்ப பார்த்தா அந்த அழகா அந்த கிளையில ஒரு காக்காவுடைய பீக்ல இருந்து டிராப்பா சொட்டு நீலம் டோய் அப்படின்னு அந்த காலத்து உஜாலா அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி ரெட் கலர் உஜாலா. ராமர் புரிஞ்சு விட்டார். அப்ப என்ன பண்ணார், நம்மளால உள்ள போய் இருங்கோ, நான் கொஞ்சம் உள்ள போய் தொடப்பத்தை எடுத்துன்னு வரேன், ஹிட் எடுத்துன்னு வரேன்னு சொல்றதுக்குள்ள அது பறந்துவிடும். ராமர் என்ன பண்ண, பக்கத்துல ஒரு புல்ல எடுத்தார், புல்லுல பிரம்மாஸ்திர மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி விட்டார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் போட்டார். அது 3 லோகத்தையும் போய் சுத்துறது. அப்பா வீட்டு போய் கதவை தட்டுறது. அப்பா சொன்னார், இதை பாரு, நான் உன்னை ரட்சணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, என்னுடைய கேசஸ் எல்லாம் இப்ப ஓபன் பண்ணுவா ஃப்ரெஷ்ஷா கோர்ட்ல. அதனால என்னுடைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஐ வில் நாட் கிவ் இது அடைக்கலம் டு யூ. 3 லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதஹா. ராமர் காலில் விழுது. இப்ப ராமர் என்ன பண்ணிருக்கலாம், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் வர ரோட்ல, நம்ம பார்த்து மாமியை பலார்னு அரைஞ்சிட்டு போனவர், நம்மளால முடிஞ்ச ஒரு அறை கொடுக்கணும். பரவாயில்ல, என்ன இது பண்ணிட்டு, என்னால முடியாது, நீங்க பண்ணிட்டு போங்கோ அப்படின்னு நான் சொல்லி விடுவா. அதனால அப்படி விடாமல் ராமர் என்ன பண்ணார், ராமர் என்ன பண்ணிருக்கணும், ராவணன் ஒண்ணுமே பண்ணலன்னா, ரொம்ப சாது ராவணன். என்ன கேட்டா ராவணன் என்ன பண்ண, சும்மா கடத்தின்னு தான் போயிருக்க. இதே இந்த காக்கா குத்திருக்கு போட்டு சீதையை பிசிக்கலி இட் ஹஸ் அபியூஸ்ட். செக்ஷன் 303 எல்லாமே 4 செக்ஷன் போட்டுடலாம் காக்கா மேல. ஆனா ராமர் என்ன பண்ணார், ஒரே ஒரு கண்ணை மட்டும் எடுத்துட்டு ஓகே அப்படின்னு விட்டுட்டார். ஆயிடுதா? இதுதானா சுவாமி? இந்த இடத்துல நீங்க நன்னா கவனிங்க. ராமாயணத்துல ஒரு வாக்கியம், ராமர் காக்காவை கொல்லாம விட்டார். வால்மீகி சொல்றார், வதார்ஹம் அபி காகுத்ஸ்தஹா கிருபயா பர்யபாலயத். கொல்லாமல் விட்டானே காகுத்தன். ராமன் சொல்லல, காகுத்ஸ்தன்னர். ஏன் ராமரை காகுத்ஸ்தன்னர்னா, ராமருடைய மூதாதையர்கள் ஒரு ராஜா. அந்த ராஜா ரொம்ப பெரிய வீரன், அயோத்தியாவை ஆண்டு வந்தவன். இந்திரனுக்கு ஒரு அசுரனோட சண்டை போடணும்னு இந்த ராஜாவை கூட்டார். ராஜா சண்டை போட்டு முடிச்ச உடனே கடைசி நாள் இன்னொரு அசுரன் வந்தான். ஐயோ, இவனோட எப்படி சண்டை போடுறதுன்னு கேட்ட உடனே இந்த ராஜா சொன்னார், இந்திரா நான் பாத்துக்கிறேன். ஆனா ராஜா கிட்ட ரதம் has gone to the workshop, chariot has gone to the workshop. chariotல இருந்தாதான் ஹைட்ல சண்டை போட முடியும். அப்போ இந்திரன் சொன்னார், கவலைப்படாத, நான் உனக்காக காளையா மாறுறேன். காளை, புல், ஜல்லிக்கட்டு ஞாபகம் இருக்கா? ஜல்லிக்கட்டுவா மாறுறேன்னா நீ என் மேல நின்னு அவனை தாக்கு அப்படின்னு விட்டார். அதனால இந்திரன் காளையா மாறினர். காளையா மாறின இந்திரனுடைய கக்கு, காளையினுடைய ஹம்புக்கு சம்ஸ்கிருதத்துல கக்குன்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அந்த கக்கு மேல அந்த ராஜா நின்னு சண்டை போட்டார். அதனால அவனுக்கு ககுத்ஸ்தன் அப்படின்னு பேர் வந்தது. சண்டை போட்டுட்டு ஜெயிச்சுட்டார், ஆயிடுது. அந்த ககுத்ஸ்தனுடைய பரம்பரையில் ராமன் வந்தபடியால் தான் ராமனுக்கு காகுத்ஸ்தன் அப்படின்னு பேர். ராமர் இன்னைக்கு அந்த காக்காவை கொல்லணும் நினைச்சாராம். ஆனா அப்ப தோணிதான், நம்ம மூதாதையருக்கு இந்த காக்காவினுடைய அப்பாவான இந்திரன் தானே ஒரு காளையா மாறி உதவி பண்ணான். இந்த காக்காவை கொன்னுட்டா என் மூதாதையர்களுக்கு அவன் காட்டிய அந்த நன்றி செயலை நான் மறந்ததா போயிடும்.
அதனால கொல்ல வேண்டியபடியாக இருந்த காக்காவானாலும் கொல்லாமல் நான் நன்றி கடனுக்காக இந்த காக்காவை விட்டுடுறேன்னாராம். அதனாலதான் அந்த இடத்துல ராமாயணத்தை வால்மீகி போட்டார், ராமர் கொல்லாம விடல, காகுத்ஸ்தன் கொல்லாம விட்டார். அதனால ராமர் நன்றி கடனோடு இருப்பவர் கிருத்தஜ்ஞன். இந்த நாம புரிஞ்சுட்டா? அதனால கிருத்தஜ்ஞாய நமஹ, கிருத்தஜ்ஞாய நமஹ, கிருத்தஜ்ஞாய நமஹ. நன்னா பாருங்கோ, கிருத்தஜ்ஞதைக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறார். எப்படின்னா, தனக்கு ஒண்ணும் நல்லது பண்ணல, தன் மூதாதையர்கள் பண்ணது நல்லதை கூட ராமர் நினைச்சு பாக்குறார். நிறைய பேர் என்னன்னா, இங்க இருக்காரே சுவாமி, எங்க தாத்தா அந்த காலத்தை வேலை இல்லாம தவிச்ச போது சாப்பாடு போட்டவா இவா அப்படின்னா பாருங்க, எனக்கு ஒண்ணும் நல்லது பண்ணல, எங்க தாத்தாக்கே நல்லது பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. அப்படிலாம் பேசிட்டு இருந்த காலம் மாதிரி நமக்கு நல்லது பண்ணவாழ கூட மறந்துடுறோம். அதனால அந்த கிருத்தஜ்ஞாய நமஹ. அடுத்தது கிருதிஹி தச்ச தேஷாம் சுக்ருதம் அஸ்மாதேவ பிரசன்னாதி இதி கிருதிஹி. அதற்கு உரிய சுக்ருதத்தையும் தாமே கொடுப்பவர். நன்னா யோசிச்சு பாருங்க, சுக்ருதம்ங்கிறது இஸ் a good opportunity. என்ன அழகா பட்டர் எடுக்கிறார். கிருத்தஜ்ஞன்னு சொன்னா நன்றியோடு இருப்பவர். பகவான் யாராவது ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டா கூட அதை நினைச்சுட்டே இருப்பாராம். அதனாலதான் என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய். அதனால பெருமாளுக்கு ஒரு சின்னதா பண்றதுக்கு கூட பெரிய விஷயமா தெரியுமா. அடுத்த நாமாக்கு சொல்றார் கிருதிஹி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கூட பகவான் நமக்கு கொடுத்துடுறாராம். See, he gives us plenty of opportunities for him to be grateful to us. அதனால நிறைய பேர் சொல்ல முடியாது, என்னன்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்ல முடியாது பாருங்க. அதனால கிருதிஹி. அதனால கிருதயே நமஹ, கிருதயே நமஹ, கிருதயே நமஹ. இன்னைக்கு கடைசி திருநாமா 85வது திருநாமா ஆத்மவானு. தஸ்ய கர்த்தாரோப்ய அப்யய ஆத்மனஹ ததாதய ஸ்வரூப பிரவிருத்தியாதிகதயா அஸ்ய ஸ்வபூதா இதி ஆத்மவான். அந்த ஆத்மாக்களின் ஸ்வரூபம், செய்கை முதலியவற்றையெல்லாம் தம் அதீனத்தில் உடையவர். அதாவது ஒரு ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது சரீரத்துல பகவான் புகுத்தி காரியங்கள் பண்ண வைக்கிறார். நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. பாண்டவாளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணார், துரியோதனுக்கு ஏன் பண்ணல? துரியோதனன் கெட்ட காரியம் பண்ணான். அவனை கெட்ட காரியம் பண்ண வச்சது யார்? அவனுடைய கர்மா. அவன் கர்மாவை உருவாக்கினது யார்? அப்படி இப்படி இப்படி போய் பெருமாள் தான் காரணம்னு சொல்லி வச்சிருவா. நன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, பெருமாளுக்கு கட்டுப்பட்டு தான் ராவணனும் இருக்கார், தசரதரும் இருக்கார், மந்தரையும் இருக்கா, கைகேயும் இருக்கார், நோ டவுட். பட் இன் தட் டிபெண்டன்ஸ், பெருமாள் மேல நம்ம நம்பி இருக்கோம் பாருங்க, அந்த டிபெண்டன்ஸ்ல லவலேஷம் பகவான் ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கிறார். பாரதந்திரியத்துக்கு அடங்கின சுவாதந்திரியம்னு பேரு. சுவாதந்திரியம்னா இண்டிபெண்டன்ஸ், பாரதந்திரியம்னா டிபெண்டன்ஸ். பெருமாள் மேல நம்ம நம்பி இருக்கோம், அந்த நம்பி இருக்கக்கூடிய தன்மையில ஒரு சின்ன லவலேஷம் பகவான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கிறார். நம்மாத்து குழந்தை ஆத்த விட்டுட்டு வெளில போக கூடாது. The child is dependent on us to completely stay inside the house. But inside the house you give the liberty to the child. ஏண்டா நீ வெளில போக கூடாது, ஆத்துக்குள்ள நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னா ஒரு ரூல் இருக்கு. ஆனா அந்த இண்டிபெண்டன்ஸ் அந்த ரூலுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. ஆத்துக்குள்ள நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிறது பார், அவா கிட்ட எதுவும் போய் கேட்காது. நீ என்கிட்டயா உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேள். நிறைய அம்மா சொல்லி வச்சுருவா, இன்னொருத்தர் ஆத்துக்கு போய் எதுவும் கேட்கக்கூடாது, எது கேட்கறதா இருந்தாலும் என்கிட்ட கேளு. அப்படின்னா என்ன? இன்னொருத்தர்கிட்ட கேட்க கூடாதுங்கிறதுக்கு லார்ஜர் ரூல், என்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்கிறது இந்த லார்ஜர் ரூலுக்கு அடங்கின ரூல். நீ எல்லாரும் எனக்கு கட்டுப்பட்டவன் ரிசும்மன் சொல்ற, ஆனா கட்டுப்பட்டவனாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறேன். அந்த இண்டிபெண்டன்ஸ்குள்ளதான் நல்லவனா கெட்டவனா ஆகக்கூடிய டிஃபரன்ஸ் வந்துடும். சின்ன டிஃபரன்ஸ் அதுலதான் வந்துடுது. ஒரு காரியம் பண்ணலாமா கூடாதா? ஒண்ணுமே இல்லை, ரோட்ல நடக்கிறோம்,
ஒரு 1000 ரூபாய் நோட் இருக்கு. என்ன இப்போ தோண ஆரம்பிச்சிருது, உபன்யாசத்தை கேட்டோம் இந்த மாதிரி கிடைச்சு கொடுத்தான கோவிலுக்கு விடலாமா? ஆனா 1000 ரூபாய் இருக்கே, ஐயோ இது 1000 ரூபாய் இருக்கு, ஆனா பாவம் சேர்றோம்னு சொல்றாளே, இதை எப்படி பயன் என்ன? அதாவது 1000 ரூபாய் விடவும் மனசுல இப்போ we are caught between the two. இதுல என்னன்னா இந்த க்ஷணத்துலதான் பகவான் நம்மளை பார்த்துட்டு இருக்கார். இதை பாரு, இதுக்கு நம்ம ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்கோம், இது எப்படி டிசைட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது உபன்யாசம் கேட்க வச்சிருக்கோம், காலக்ஷேபம் கேட்க வச்சிருக்கோம், பெரியவா கிட்ட நல்ல விஷயம் கேட்க வச்சிருக்கோம். அந்த 1000 ரூபாய் தான் போட்டிருக்காருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா யாராவது 1000 ரூபாய் போட்டுட்டு போவாரா? அவர் சும்மா மேலே நீங்க சும்மா தன்னுடைய பர்ஸ் மகாலட்சுமி கிட்ட கிம்மி ஒரு பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே 1000 ரூபாய் போட்டிருப்பார். போட்டுட்டு பாக்குறார், அவரே அப்புறம் எடுத்துருவார். ஆனா அந்த இடத்துல டிசைட் பண்ணிடுவார், நம்ம பாண்டவ கோஷ்டியா திராத்ரராஷ்டிரா கோஷ்டியா, நம்ம ஹிரண்யகசிபு கோஷ்டியா பிரஹ்லாத கோஷ்டியான்னு அந்த இடத்துல தெரியுமா? The child Prahlada was simply a child of a tyrant king. All that the child had seen through his childhood days was just tyranny. The child witnessed only acts of barbarism. The child saw nothing but uncivilized attitude right through his childhood days. Yet the child chose to go through the right path. This dilemma, which even Robert Frost says he had in Two Roads Diverged in a Yellow Wood, the child did not have and chose the path without any doubt to walk on the path of righteousness. அந்த பாரதந்திரத்துக்கு அடங்கின சுவாதந்திரம் இருப்பதால் பகவானுக்கு ஆத்மவான் பேர். ஏன்னா பகவான் என்ன பண்றார், எல்லா ஆத்மாக்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுண்டு அவளை ஆட்டி வைக்கிறார். அதனால ஆத்மவான் அப்படின்னு பேர். அதனால ஆத்மவந்தே நமஹ, ஆத்மவந்தே நமஹ, ஆத்மவந்தே நமஹ. அவ்வளவுதான். இன்னைக்கு 85வது திருநாமா. இந்த ஆத்மவானுக்கு ஆத்மவந்தேன்னு தான் நினைக்கிறேன். அது என்னங்கிறது ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி மூலத்தை பார்த்துட்டு சொல்லிடுறேன். 85 நாமாக்களாய். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.